பிடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. Friends, hello, வணக்கம், welcome to all. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கரூர் ஸ்டைல் கரம். இது கரூரில் ரொம்ப ஃபேமஸான கரம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் போகல, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நாம் 2 வகையான சட்னி செய்ய போகிறோம். சட்னியும் ரெட் சட்னி. வாங்க என்னென்னு பார்க்கலாம். க்ரீன் சட்னி தேவையானது, ரெட் சட்னி தேவையானது. கொத்தமல்லி, க்ரீன் சட்னிக்கு என்ன தேவை இருக்கும்? கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, அப்புறமா தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிடலாம். இதை போய் நான் இப்போ அரைச்சி வந்துடுறேன். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்படி இருக்கணும் நைஸா. இதை பாருங்க பண்ணி. அடுத்து நம்ம கார சட்னி செஞ்சுக்கலாம். ஐயோ சாரி, என்னென்ன சேர்க்குறதுன்னு சொல்லலை. பாருங்க, வரமிளகா, 1 புளி, அப்புறமா பூண்டு, தக்காளி, வெங்காயம் சேர்த்துடலாமா? இதை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து. ஐயோ இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ போடலாம், வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நாம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க,
போட்டாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அங்கே கெட்டியாக வருது. தண்ணி ஊற்றாம திக்காக வச்சுக்கணும். இப்போ நம்ம கரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, தேவையான பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம கரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி, கேரட், பீட்ரூட். இப்போ நம்ம போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க பத்தலன்னு பாருங்க. இப்போ இது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கல. இந்த மாதிரி ஏதாச்சும் தட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏதாச்சும் அப்பளம் வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் தட்டு வேலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். சாக்கு அடுத்து கிரீன் சட்னி சேர்த்துக்கலாம். இது 2 டீஸ்பூன். இப்போ தக்காளி சட்னி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உப்பு, மிளகாய் தூள், சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கான கரண்டி. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நாம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் எண்ணெய். பாருங்க, கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாமா? கொஞ்சமா சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. கொஞ்சம் சூப்பரா இருக்கு. சும்மா வந்து சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் அகைன்.